இன்னும் ஒரு வாரத்துல ஸ்கூல் ஃபெஸ்டிவல் வரப்போகுது. கோஇன்சிடென்ஸா ஸ்கூலுக்கு பக்கத்துல போர்ட் கேம் ஸ்டோர் திறந்திருக்காங்க. ஃபெஸ்டிவலுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஏதாவது கத்துக்க முடியுமான்னு நாங்க அங்க போய் பார்க்க போறோம். இந்த இடம்தான் கேஃபே கேஷியங். இந்த இடம் தான் நினைக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன். இங்க யாருமே இல்லையே. ரொம்ப ஆடா இருக்கு. இவங்க இன்னும் ஓபன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்க அங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஹே, ஒருவேளை இவங்க இங்க ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்களோ? ஹலோ, வெல்கம். இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. வெளிநாட்டை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. நாங்க 3 பேர் இருக்கோம். நம்ம மீட் பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. என்ன? உங்களை மறுபடியும் மீட் பண்றதுல சந்தோஷம். உங்க 3 பேர் மேலயும் எனக்கு நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இருக்கு. நான் உங்க போர்ட் கேம்ஸ் பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீங்க எல்லாரும் சூப்பரா போர்ட் கேம்ஸ் விளையாடுவீங்கல்ல? இது ரொம்ப கோஇன்சிடென்ஸா இருக்கு. எனக்கு தெரியும், இந்த உலகம் சின்னது. நான் எமிலியா, ஷார்ட்டா எமின்னு கூப்பிடுவாங்க. என் நிக்நேமை யூஸ் பண்றதா எனக்கு பிடிக்கும். சரி, என் பேர் அயா டக்கயாஷிகி. நீங்க அயான் கூப்பிடுங்க. நான் ஊனோ மிடோரி. என் பேரு மிகிட்டகி காசா. உங்களுக்கெல்லாம் நல்ல பேர் வச்சிருக்காங்க. சரி சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எமி? நான் ஹாம்பர்க், ஜெர்மனியை சேர்ந்தவ. நிஜமாவா? ரொம்ப பொறாமையா இருக்கு. போர்ட் கேமோட சென்ட்ரல் அது. ஆமா, பொதுவா ஜெர்மனில எல்லாருமே போர்ட் கேம்ஸை என்ஜாய் பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஜப்பானை நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுக்காக தான் இந்த கெஃபேவே ஓபன் பண்ணிருக்கோம். என்ன? அப்படின்னா நீங்க தான் அதோட ஓனரா? இல்ல, இந்த ஷாப்போட ஓனர் என்னோட அப்பா தான். எங்களை உள்ள வர விட்டதுக்கு தேங்க்ஸ். பரவாயில்ல, வெல்கம். பாத்தீங்கல்ல, இந்த இடத்தை நடத்துறது அப்பா தான். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கேம் செலக்ஷன் உண்மையிலேயே பிரம்மாண்டமா இருக்கு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கு. உண்மையிலேயே அட்டகாசமா இருக்கு. உங்க அப்பாக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் உங்களுக்கு தெரியலனா கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன? எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்ல, நீங்களும் விளையாடினா ஃபன்னா இருக்கும்ல. என்ன, நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடணுமா? உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான். இப்படி எங்களுக்கு நல்லதால் தேவை. எமி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. ஜப்பான்ல இது வரைக்கும் என் வயசுல இருக்க பொண்ணுங்க கூட விளையாடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என் மனசுக்கு இது ரொம்பவே டச்சிங்கா இருக்கு. இது கெல்டிஸ் தானே? ஆமா, இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். போர்டே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. குறிப்பிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதோட பேரு செல்டிங் நாட்ஸ்னு சொல்லுவாங்க. செல்டிங் நாட்ஸா? செல்ட்டுங்கிறது ஒரு கூட்டத்தோட பேரு. யூரோப்பியன்ஸ். அவங்க பிசி எராவை சேர்ந்தவங்க. அவங்க கல்ச்சர் சிம்பிளா ஸ்டைலோட நாட்ஸ அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அத டெக்கரேஷனோட ஒரு சிம்பிளா பயன்படுத்தி இருக்காங்க. நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே ஐலாண்ட உருவாக்குனதே அவங்கதான். கரெக்ட். உண்மை சொல்லணும்னா எங்க அம்மாவே ஒரு ஐரிஸ் தான். அப்படின்னா நீ போட்டுட்டு இருக்கிற நெக்லஸ்? ஆமா, இது செல்டிக்கோட சாம் தான். இது எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க.
குட்டியா இருந்தாலும் இதுல நிறைய பவர் இருக்கு. நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஆமா அழகா இருக்கு. ஓகே, நம்ம முதல்ல ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லா பிளேயர்ஸ்க்கும் 8 கார்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் 5 பீசஸும் கிடைக்கும். வாவ், கார்ட்ஸ் கூட போர்ட்ஸ் மாதிரியே இருக்கு. இது பார்க்கிறதுக்கு ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்கு. இதுல 5 வித்தியாசமான கலர்ஸ் இருக்கும். உங்க டர்ன் வரும்போது நீங்க ஒரு கார்டை போடணும். ஒரே கலர்ல இருக்க பீஸை நீங்க விளையாடினதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல வைக்கணும். கார்டு நம்பர் 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கே தெரியும்ல, முதல் கார்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த கார்டு நம்பர் வேணா யூஸ் பண்ணலாம். எப்படியோ அடுத்த கார்டு தான் முக்கியமானது. நீங்க விளையாட போற அடுத்த கார்டு அதுதான் டிசைட் பண்ணும். இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு ஒரே கலர் கார்டை நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் 4 போட்டிருக்கேன், அப்புறம் 6 போட்டிருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் போட போற கார்டு 6 இல்லைன்னா அதுக்கு மேல இருக்க வேல்யூல தான் இருக்கணும். இன்னொரு பக்கம் 6க்கு முன்னாடி நான் 4 கார்டை போட்டுட்டேன்னா 4க்கு கம்மியா இருக்க கார்டை தான் நான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சிருச்சு. சேம் கலர் கார்டு நான் ப்ளே பண்ணேனா நம்பரோட அப் டவுன்ல தான் போக முடியும். வேற வழியே இல்ல. நீ சரியா சொன்ன. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கார்டை விளையாடும் போதும் ஒவ்வொரு ஸ்பேஸா கலருக்கு ஏத்த மாதிரி அட்வான்ஸ் ஆகும். அந்த பீஸ்க்கான பாத் கிடைக்கும். மொத்தம் 5 பாத்ஸ் இருக்கு. ஒரு பாத்ல நம்மளால ஒரு பீஸ் தான் வைக்க முடியும். வேணும்னா நீங்க மொத்தமா 5ஐயும் விளையாடிடலாம். முதல் 3 ஸ்பேஸ் உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்கோரை தான் கொடுக்கும். பார்த்தா நீங்க யோசிச்சு தேர்ந்தெடுக்கணும். ஆமா, போர்ட்லயே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு. கேம் முடியும் போது உங்களோட பீசஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சுதான் பாயிண்ட்ஸ் முடிவாகும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 4 கார்ட்ஸ் விழலைன்னா நமக்கு நெகட்டிவ் வந்துருமா என்ன? அது மட்டும் இல்ல, பெரிய பீசஸ்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல டபுள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கிடைக்கலாம். அதனாலதான் கவனமா இருக்கணும்னு சொன்னேன். இந்த பாத்ல மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் இருக்கு. நம்பர் டைல்ஸ் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ரிசீவ் ஆன பாயிண்ட்ஸ் நியூமரல்ஸ்ல உங்களுக்கு தெரியும். ஃப்ளவர்ஸ் எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அந்த டைல்ல லேண்ட் ஆனீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பேஸ் மூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஃப்ளவர்ல லேண்ட் ஆகாத பீஸை கூட உங்களால மாத்திக்க முடியும். பிரமாதம், சரியா சொன்ன. ஸ்ட்ராட்டஜிக்கலா இருந்தா நிறைய ஸ்பேசஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. முக்கியமான விஷயம் இதை நாம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. 3வது அப்புறம் ஃபைனல் டைல், அதுதான் விஷிங் ஸ்டோன். டோட்டலா இதுல 9 இருக்கு. ஃபர்ஸ்ட் வர டைல் தான் ஃபர்ஸ்ட் சர்வ்னு சொல்வாங்க. விஷிங் ஸ்டோன்ல யார் முதல்ல போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடம். ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்றது மூலமா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் 2வது எடுக்கலனா பாயிண்ட்ஸை லூஸ் பண்ணிடுவீங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் போகுமா? கடவுளே, விஷிங் ஸ்டோன்ஸோட பாயிண்ட்ஸ் வேல்யூ அதுலயே டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இல்லனா நெகட்டிவ் 4 பாயிண்ட்ஸ் கிடைக்குமோ? போர்ட்ல இருக்க டார்க் கிரீன் ஏரியா தான் கோல் ஜோன். 5 பீசஸும் மொத்தமா அந்த இடத்த கடந்து போயிடுச்சுன்னா நம்ம கேம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்படிதான் இந்த கேமை விளையாடணும். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பிரமாதம். அப்படின்னா நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? யா. அப்புறம் ஐலாண்டுக்கு ரீசெண்டா போனால தான் இப்ப முதல்ல ஆரம்பிக்கணும். இங்க பாரு எமி, செல்டிக் தீமை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ற. ஒருவேளை திரும்ப டயல் பண்ணலாமா? பிரமாதம். நான் போன வருஷம் ட்ரிப்புக்கு போயிருந்தேன். ஏன்னா இதெல்லாம் என்ன ரூல் சரியே இல்ல. இல்ல, இது ரூல்ஸ் எல்லாம் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எந்த ரூல்ஸும் கிடையாது. நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். எல்லோல 10. இதுக்காக நான் என்னோட பெரிய பீஸை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா இது ரொம்ப சீக்கிரமா தெரியல. சரி, நான் சூட்டை ஃபாலோ பண்றேன். இதுவும் பெருசா? முன்னாடியே பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சேம் கலர்ல நிறைய கார்ட்ஸ் இருக்கும்போது அப்புறம் நான் பென் தங்கிடுவேன்ல. ஓ, நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா என் கலர்ஸ் இப்ப எல்லா இடத்துலயுமே இருக்கே. சின்ன பீஸை வச்சு சேஃபா ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே என்னால 9 கார்டை யூஸ் பண்ணவே முடியாது. மத்த கார்ட்ஸும் என்ன முன்னேத்தி கூட்டிட்டு போற மாதிரியே தெரியல. அப்படின்னா அந்த கான்செப்ட் விட்டு புதுசா ஒன்னே எடுத்துக்கோ. அது மூலமா நீ தோக்கறத தவிர்க்கலாம்ல. நிஜமாவா? அப்படி இருந்தாலும் வேண்டான்னு விட்ட கார்டை இன்னொரு பிளேயர் கண்டிப்பா எடுத்தாகணும். சோ யாருக்கும் தேவைப்படாத கார்டா பார்த்து வெளியே போடு. யாருக்கும் தேவைப்படாத கார்டா? இங்க பாரு ஐயா, இது வரைக்கும் மத்த பிளேயர்ஸ் எந்த கார்டை போட்டு விளையாடலன்றத பத்தி நல்லா யோசி. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ப்ளூல 9, 7, 6 இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா 6ஐ விட அதிகமான கார்டை அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஓ, அப்படியா விஷயம்? புரிஞ்சிருச்சு. இந்தாங்க. கலக்கிட்ட. இந்த கார்டு யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்னோட டர்ன் தானே நினைக்கிறேன். நான் கிரீன் 3 கார்டை யூஸ் பண்றேன். ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இப்போ ஃப்ளவர்ல வச்சதால 2 பாயிண்ட்டுக்கு இந்த பீஸை நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஆனா நான் ஃப்ளவர்ல தான் லேண்ட் ஆவேன். சோ இந்த பீஸையும் மூவ் பண்ணிக்கிறேன். டோட்டலா இந்த ரவுண்ட்ல எனக்கு 3 பாயிண்ட் கிடைக்கும். பிரமாதம். ஒரே டர்ன்
செகண்ட்ல 3 பீஸ் மூவ் பண்ணிட்டீங்களே. நான் உன்னை வார்ன் பண்ணியிருக்கணும். இந்த கேம்ல நான் தோத்ததே இல்ல. எனக்குள்ள ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கு. ஃப்ளவர் செயின் தான் ப்ரூஃப். அப்புறம் என்னோட திறமை மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 ஆட் பண்ணிக்கிறேன். நீ இப்ப 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டியா? அடுத்து என்னோட டர்ன் தான். நான் கிரீன் 4 போடுறேன். அப்புறம் இதை மூவ் பண்றேன். இதையும் தான். அப்புறம் இதையும். ஃப்ளவர் செயின் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல போல இருக்கே. ரொம்ப ஃபன்னா இருக்கு. எனக்கு புரியுது. இந்த கேம்ல ஃப்ளவர் செயின் வாங்குறது நல்ல ஃபீலிங் தான். ஏமி, நீ ஓகே தானே? வழக்கத்தை விட நான் சந்தோஷமா இருக்கேன். ஜாப்பனீஸ் கியூட்டான விஷயங்களை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துல நான் வித்தியாசமானவ இல்ல. கியூட் கேர்ள்ஸோட கேம் விளையாடுறது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. கியூட்டா? நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ். கியூட்டி எங்களை கியூட்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. இது நடக்கும் நினைக்கவே இல்ல. கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வேவ் லென்த்தா இருக்கும். ஹே, நான் இப்போ ப்ளூவை வச்சு விளையாடுறேன். அவ்வளவுதான். டார்க் கிரீன் ஜோனுக்குள்ள இன்னொரு பீஸ் வந்துருச்சுன்னா கேம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். என்ன அதுக்குள்ள முடிய போதா? என்னோட 3 பீஸ் இன்னும் நெகட்டிவ் ஏரியால தான இருக்கு. ஏன்னா உன்னோட 5 பீசஸையும் நீ மூவ் பண்ணிட்ட. அதான் காரணம். நீ சரியா செலக்ட் பண்ணிருக்கணும். அப்பதான் நெகட்டிவ் ஸ்பேஸை கடந்து வந்திருக்க முடியும். அது காரணமா இருக்கலாம். பெரிய பீஸ் ஒவ்வொன்றும் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் தான். பிரமாதம். 5 பீசஸ் கோல் ஜோன்ல வந்ததுனால கேம் ஓவர். எல்லாரோட ஸ்கோரையும் டாலி பண்ணிடலாமா? நான் மொத்தமா 31 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். மிடோரியோட ஃபைனல் ஸ்கோர் 34 பாயிண்ட்ஸா? நான் கேம்ல தோத்துட்டேனா? நம்பவே முடியலையே. பிடிச்ச கேம்ல நான் தோத்து போயிருக்கேன். அட எமி, இங்க பாரு. அற்புதம். என்ன முதல் முறையா தோக்கடிச்சால் நீதான் மிடோரி. ரொம்ப சந்தோஷம். தோத்து போனவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்ததே இல்ல. 12 பாயிண்ட்ஸ். மேக்ஸ் டெஸ்ட்ல வாங்குற மாதிரி மைனஸ்லயே வாங்கிருக்கனே. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறவங்க இது வாங்குறதே பெருசுதான். நிஜமாவா? அடுத்த வாட்டி விளையாடும் போது கண்டிப்பா பெட்டரா பண்ணுவ. ஏமி, உன் எமோஷன்ஸை வெளியே கொட்டிடு. ஏன் மிடோரி, என்ன ஃபெஸ்டிவல்ல இந்த கெஃபேவை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல? நீ என்ன சொல்ல வர? ஆமா, ஃபெஸ்டிவல். ஒரு வாரத்துல எங்க ஸ்கூல்ல நாங்க ஃபெஸ்டிவல் நடத்த போறோம். கண்டிப்பா இந்த போர்ட் கேம் கேஃபேவை நாங்க சேர்த்துக்கிறோம். உண்மையிலேயே பிரமாதம். எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, உங்க யூனிஃபார்ம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கமுகாவா நார்த் ஹை ஸ்கூல். இங்க இருந்து பக்கம் தான். நிஜமாவா? இந்த செப்டம்பர்ல அங்கதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன, எங்க ஸ்கூலுக்கு வர போறீங்க? இந்த பெண்டன்ட்டை கிஃப்ட் பண்ணும்போதே நல்ல நியூஸ் வரும்னு சொன்னாங்க. நான் அதை அப்பவே நம்பி இருக்கணும். அவங்க சொன்னது உண்மைதான் போல. உன்னோட ஆசை என்ன? நான் சந்திக்கிற எல்லா பெண்களோடவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்னா சேர்ந்து கேம் விளையாடணும்னு நினைச்சேன். என் ஆசைலாம் நிறைவேறிடுச்சு. நினைச்ச மாதிரியே நம்ம கேம் விளையாடிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் எதை ட்ரை பண்ணி பார்க்கணும்? ஃபெஸ்டிவல் டேக்கு பசங்க எல்லாரும் ஸ்டேஜ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேரு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. யாரும் வரலையா? நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சண்டை போடாம வைஸ் பிரசிடென்ட் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பில்டிங்கோட செகண்ட் ஃப்ளோரா? எதுக்காக அங்க அனுப்புனீங்க? என்ன இருந்தாலும் அங்க அனுப்புனது தப்பு தெரியுமா? அப்ளிகேஷன் லேட்டா கொடுத்தாங்க. அதனால தான் அவங்க எல்லாரையும் அந்த இடத்துக்கு அனுப்பணும். கொஞ்சமாவது சீரியஸா பேசுறீங்களா? இந்த ப்ராஜெக்ட் மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருந்ததா? இப்ப எல்லாமே வேஸ்ட். நான் அந்த விஷயத்தை மறுக்கிறேன். குரூப்பா சேர்ந்து கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்க முடியும். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. சரி, நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம செய்ய போற விஷயம் எல்லாரையும் நம்மள திரும்பி பார்க்க வைக்கணும். ஒரு வழியா அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன். ஏமி, குட் மார்னிங். நீ தான் பெஸ்ட். நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கெஃபேவை ஏன் இந்த லொகேஷன்ல சூஸ் பண்ணீங்க? என்ன, ரொம்ப மோசம் தான் இல்ல. கஸ்டமர் வரதுக்குள்ள ஃபெஸ்டிவலே முடிஞ்சிரும் போல இருக்கு. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கவலைப்படாத ஐயா. ஏன்னா நான் ஒரு சீக்ரெட் வெப்பனை கொண்டு வந்திருக்கேன். போர்ட் கேம் கேஃபே எங்க இருக்கு? என்ன செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கா? என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அட, அது ரீஜு பயபுள்ள தானே. வழக்கம் போல பொண்ணுங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஓய் ஷவுட்டா,
என்ன ஏன்டா நீ ஃபாலோ பண்ற? ஃபேன் கேர்ள்ஸை சேர்க்க பார்க்குறேன். தேவையில்லாம உளராத. ஆ? இந்த இடமா தான் இருக்கணும். சரி, பிசினஸ் ஏகுற போதுன்னு நினைக்கிறேன். எங்க கேஃபேக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் டைம் எடுத்து இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்ன அவுட்ஃபிட் இது? கியூட்டா இருக்குல்ல? எப்படியோ நீங்க உண்மையில நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. சோ நீங்க கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. ஆல்ரைட் பாய்ஸ், கேமை எப்படி விளையாடணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பிரமாதம். இங்க ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடமே ரொம்ப காலியா இருந்துச்சு. இது கொஞ்சம் பாருங்களேன். அந்த பொண்ணு இவ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடண்ட் தானே? இவளால எல்லாரோட விஷயத்திலயும் நுழையாம இருக்க முடியாதா? ரொம்ப மோசம். ஏமி எங்க கிட்ட ஸ்கூலோட சோஷியல் நெட்வொர்க்க பத்தி சொன்னாங்க. நாங்க ஒரு போட்டோ போட்டோம். ஏமியா? ஆமா, அது அங்க இருக்காங்க பாருங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். டிலே பண்ணாம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்பதான் புரியுது. பசங்களை நல்லா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹலோ தனோயி, இந்த விளையாட்டு பாரு. இந்த டேபிள்ல நீ மேனேஜ் பண்ணிக்கிறியா? என்ன மேனேஜ் பண்ணனும்? இந்த கேமை என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றியா என்ன? ஆமா, அதேதான். எங்க கிட்ட இப்ப ஸ்டாஃப் கம்மியா இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு தனோயி. நீ மட்டும் தான் ஒரே ஹோப். அப்ப சரி, நான் பாத்துக்கிறேன். நான் என்னோட பெஸ்ட குடுக்குறேன். தேங்க்ஸ், நீ கலக்கு. நான் தான் அவளோட ஒரே நம்பிக்கை போல. அது சரிங்க, இதெல்லாம் என்ன விளையாட்டா? பாய் பேண்ட் எதுக்காக எங்களுக்கு கொடுத்த? பயங்கரமா இருக்கு, பட்டாசா இருக்கு. கொளுத்தி போட்டு விளையாடுவோம். ஆமாமா. நிக்கிறதுக்கு கூட இங்க இடமே இல்லையே. ஓ மை காட், இது ரொம்ப பாப்புலரான ஈவென்ட்டா மாறிடுச்சு போலயே. சரியா சொன்ன. இனி எல்லாத்தையும் உங்க கையிலேயே ஒப்படைச்சிடுறேன் பிரசிடென்ட். உங்க ஐடியாவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. இந்த பிளேஸ் தான் அதுக்கு ப்ரூஃப். நோ நோ, அது மட்டும் வேலைக்கு ஆகாது. இதுல எல்லாருக்கும் கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். ஸ்பெஷலா இந்த கேர்ள்ஸுக்கும் அந்த கேமுக்கும் தான் இப்போ ரிவார்டே கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா விபி, கேஃபே கான்செப்ட பத்தி நான் கணிச்சது சரியா இருக்கு பாருங்க. இங்க பாரு, அங்க இருக்க கஸ்டமருக்கு போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போய் அவர்கிட்ட பேசு. என்ன நானா? கேர்ள்ஸ் எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க அங்க இருக்க கேமுக்கு வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஆனா பிரசிடென்ட் அது முடியாது. டேக் இட் ஈஸி விபி, இந்த ஜாப்ல இதெல்லாம் ஒரு பார்ட் தானே. பிரசிடென்ட் வந்திருக்காரா? கூட அவளும் வந்திருக்காளே. மிக்கி, நான் சொன்ன மாதிரி அவரை கவனிச்சுக்கோன்னு. நானா? ஹாய் யோஷிகா, நீங்க எங்களோட சேர்ந்து இந்த கேமை விளையாடுவீங்களா? உங்களுக்கு ஓகேன்னா சரி. ஓ, ட்ரை பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. எனக்கு சொல்லி கொடு. ஓகே, நான் உங்க எல்லாருக்கும் முதல்ல ரூல்ஸ் சொல்லி கொடுக்கறேன். இன்னைக்கு நம்ம பிரெஞ்ச் கார்ட் கேம் விளையாட போறோம். அதோட பேரு டபுள். கொஞ்சம் பொறுமையா ரெண்டு கார்ட்ஸையும் பாத்துக்கோங்க. இந்த ரெண்டு கார்ட்ஸ்லயுமே ரெண்டு சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கும். கவனமா பாருங்க, பார்த்தாலே தெரியும். கிளவர். சரியா சொன்னீங்க. இதுல பார்த்து சொல்லுங்க. அது ரெண்டுத்துலயும் பர்பிள் கேட் இருக்கு. அதேதான், சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி 5 டபுள் கார்ட்ஸ் இதுல இருக்கும். எப்ப வேணா ஒரு கார்டு எடுத்து நீங்க இன்னொன்னோட பேர் பண்ணிக்கலாம். இதுல மேட்ச் சிம்பிள் இருக்கும். என்னது? ஆனா இது எப்படி பாசிபிள் எனக்கு புரியவே இல்லையே. எனக்கும் தான். வாவ், அவங்க சொல்றது கரெக்ட் தான். இது அட்டகாசமா இருக்கு. ஜெயிக்கணும்னா மேட்சிங் சிம்பிள நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல கண் பார்வையும் கவனமும் முக்கியம். 5 டிஃபரெண்ட் கேம்ஸ் இருக்கும். ஃபன்காக ஈக்குவலா டபுள் கார்ட்ஸ் விளையாடுவோம். உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்கறவங்கள ஹாட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. நாம முதல்ல கேம் ஆரம்பிக்கலாம். உங்க கார்டை இப்படி தலை கீழே கவுத்து வைக்கணும். கோன்னு சொன்ன உடனே எல்லாரும் கார்டை இந்த மாதிரி திருப்பணும். ஆப்போனன்ட் கார்டுல உங்க கார்டோட மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சிம்பிளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கேட், இல்லனா என்ன மேட்ச் ஆகுதோ அத அடுத்த பிளேயர் கிட்ட சொல்லி கையில வைக்கணும். இதுக்கு அர்த்தம் அடுத்தவங்க கார்டை ஃபோர்ஸ் பண்றது. கடைசியா இருக்க பர்சன் நீங்களா இருந்தா கேம்ல நீங்க தோத்து போயிடுவீங்க. ஸ்பீட் தான் கேம்ல முக்கியமா. ஐ அம் ரெடி ஃபார் தட். நான் இத விளையாட ரெடியா இருக்கேன். நாம ஆரம்பிக்கலாம். நான் இப்ப கார்ட்ஸ் வெளியே எடுத்த உடனே ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் இதுல சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என் கையில இருக்க கார்டை திருப்ப போறேன். ரெடி கோ. ரெயின் டிராப் கீ. ஸ்டாப் பண்ணுங்க. கண்ணீர். அடுத்த ரவுண்ட். ரெடி கோ. பாம் இருக்கு. செஸ் பீஸ் டார்கெட். செம்மையா இருக்குப்பா. உங்களோட ரெஃப்ளெக்ஸ் ஸ்கில் இந்த கார்டால அதிகமாகும். நான் டேக்வாண்டோ பிராக்டீஸ் பண்றேன். அதான் காரணமா இருக்கும். அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ரெடி கோ. டியர் நைஸ். சன்கிளாஸ். ஆங்கர். கொஞ்சம் இருங்க. இது கரெக்டா இருக்க முடியாது. அவ அத கண்ணீர்னு சொன்னா, ஆனா அது ரெயின் டிராப். பரவாயில்ல, அதுக்கு நம்ம என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாம். விளையாடுறவங்களுக்கு அது புரிஞ்சா மட்டும் போதும். அதுதான் முக்கியம். என்ன
இது நிச்சயமா நியாயமே இல்ல, ரொம்ப மோசம். அப்படின்னா இதுல கன்ஃபியூசிங்கான ரூல் இருக்குல்ல. இந்த திங்ஸ்க்கு வித்தியாசமான பேர் கொடுக்கறாங்க. சரி, அடுத்ததுக்கு போலாமா? ரெடி கோ. கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, என்னது இது? அது எனக்கு தெரியும். ஆனா எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது? இன்னொரு பிளேயருக்கு அது புரிஞ்சா மட்டும் போதும், அதுதான் முக்கியம். புரிஞ்சது. ஸ்மைலி ஊர்ச்சின். ஸ்மைலி ஹோர்ச்சனா? எங்க காட்டு ஸ்மைலி உரிச்சின நான் பார்க்கணும். ஓ இதானே அது. ஃபனியா இருந்தது. கவலையப்படாதீங்க, நீங்க கரெக்டா விளையாடிருக்கீங்க, அதான் ஃபன்னா இருந்திருக்கு. இது பெஸ்ட் ஃபெஸ்டிவலா இருந்ததுல்ல? ஆமா, செமையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிஜமே ஒரு பெரிய சக்சஸ் தான் கிடைச்சிருக்கு. நான் எதுவும் பண்ணவே இல்ல. எப்படி நீங்க எல்லாமே கரெக்டா பண்றீங்க? ஓ கம் ஆன், ஒன்னு நீ எதுக்கு தாழ்த்தி பேசிக்கிற? இன்னைக்கு நீ எத்தனை பேரை சிரிக்க வச்சிருக்க தெரியுமா? அது சாதாரண விஷயமே கிடையாது. ஆக்சுவலி நம்ம தப்பு பண்ணா அதுல இருந்து எதையாவது ஒரு விஷயத்தை கத்துக்க தான் செய்யணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க இப்ப எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். ஃப்ரெண்ட் சுபுஷு அப்படிதான் தெரியும்ல. ரொம்ப பண்ணா போச்சுல. இன்னொரு நாள் மறுபடியும் விளையாடலாம். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் முடிஞ்சது. நான் கொஞ்சம் தூங்க போறேன். நல்ல ஐடியா. ஃபெஸ்டிவல்ல நிறைய வர்க் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இதுல நிறைய ஃபன்னும் லாஃபும் இருந்தது. நாங்க செஞ்ச போர்ட் கேம்ஸை எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடிஞ்சது. சரி, வாங்க போலாம். பல பேர் இதை கொண்டாடினாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விளையாடணும்னு ஆசைப்படுறேன். ஜாப்பனீஸ் பசங்க விளையாடுற கேம்ஸ் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கேம் நீ எப்படி முடிக்கணும்னு நினைக்கிற?